லெனின் குட்டி எப்படிடா இருக்க? ஏண்டா அம்மாடா? நீதான் எங்களை விட்டு வந்துட்டே. எனக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்ல. டேய் அம்மா இல்லைன்னு சொல்லாதடா. அப்பா என்ன அடிச்சிட்டாருல்ல, அதனால தானே வந்த. அப்பா என்ன அடிச்சாரு, அதுக்காக நானும் விட்டு வந்துட்டேனா? எப்படா உன்னை எதுக்குடா அடிச்சாரு? அது எங்க விஷயம், வெளியில சொல்ல மாட்டேன். சரி கைய அது எப்படி எப்படி இருக்கு? காசு எடுக்கணும், சாவி கொடுங்க. எதுக்குடா காசு? சொல்ல மாட்டோம், அது எங்க காசு, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஆமா என்னமோ பண்ணிக்கங்க. இந்தா ஆனா அப்பா கிட்ட கணக்க கரெக்டா எழுதி வைக்க சொல்லு, சரியா? டேய் எதுக்குடா வந்தா? போடா முதல்ல. சும்மா இருடா. சும்மாவே இருக்க மாட்டியா? கண்டவனால ஏமா பேசிட்டு இருக்கா? யாரா கண்டவன்? அவன் என் புள்ளடா. நான் மட்டும் தான் உன் புள்ள, அவனும் உன் புள்ளனா? நான் உன் புள்ள இல்ல. டேய் சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் உயிரை வாங்கிக்கிட்டு. லெனின் குட்டி நீ சாவி எடுத்துட்டு போ, சரியா? இது வேற சனிய வரமாட்டேங்குது. அம்மா அப்பா அடிக்கிறாரு தான் நம்ம உன் கூட வந்தேன். நீ அடிச்சுனா நான் எங்கம்மா போவேன்? ஆமாப்பா, அவன் அப்படி பண்ணோன்னே அம்மா அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிச்சுப்பா. நீங்க கூட அப்படி அடிச்சதே இல்லப்பா. சாமி வேண்டாம், சடங்கு வேண்டாம், மாலை வேண்டாம், மந்திரம் வேண்டாம். இந்த தாலி மட்டும் எனக்காக கட்டுங்க. நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி உன்னை எனக்குள்ள கட்டி போடுற விஷயம்தான் இந்த தாலி. நம்ம பந்தத்தை ஒரு கயிறு தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை புஷ்பம். இது உனக்கா எனக்கு புரியுதோ அன்னைக்கு இதை நீயே கழட்டிடு. விடு நண்பா, அப்பா அம்மானா அடிக்கதே செய்வாங்க. டோன்ட் ஃபீலிங். இது வரைக்கும் எங்கள் அம்மா என்ன அடித்ததே இல்லைடா. எங்கள் அப்பாவுக்கு தான் இது வரைக்கும் என்ன பிடிக்காம இருந்துச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுடா. இப்போலாம் யாரை பார்த்தாலும் என்ன வெறுக்கிற மாதிரியே தோணுதுடா. ஒருவேளை எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் தான் ரொம்ப தப்பாக இருக்கணும். டோன்ட் டெரி நண்பா, யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த நண்பன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்டா. அப்பா அம்மா சாப்பிட்டியான்னு கேக்குதுப்பா. சாப்பிட்டேன்னு சொல்லு. சாப்பிட்டமா அப்பா? அம்மா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குதுப்பா. சாப்பிட்டாச்சுன்னு சொல்லு. சாப்பிட்டாரு. அம்மா சாப்பிட்டான்னு கேளு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா அம்மாக்கு நான் டாட்டா வச்சேன்ப்பா. சரி. அப்பா எனக்கு புது சட்டை வாங்கி தரீங்களாப்பா? உனக்கு இல்லாத சட்டையாடா? எந்த மாதிரி சட்டை வேணும் உனக்கு? அப்பா நான் இந்த சட்டை வாங்கிக்குவாப்பா. அருமடா, போட்டுக்கோ. ஊசா சத்த சும்மா இருடா. வரியா இந்தடா. கா குடுக்கா. பிக்கு வரைக்கும் புட்டுக்கா.
மீன்டா சொல்லுங்கப்பா பயமா இருக்குப்பா நண்பா வாடா போலாம் பூங்கொடி முறமங்கிற முறையில் ஜெமினி கூட நான் பண்ணது எல்லாமே விளையாட்டு தான். சும்மா அம்பிழுப்பேன், கிண்டல் அடிப்பேன். ஆனால் சத்தியமா எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை பூங்கொடி. அவன் சின்ன வயசில் இருக்கும்போது இருந்தே உன்னை தான் நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ இல்லாமல் அவனால் இருக்க முடியாது, அதே மாதிரி அவன் இல்லாமல் உன்னாலையும் இருக்க முடியாது. தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்காம அவன்கிட்ட பேசு. கெட்டது தான் நம்மளை தேடி வரும், நல்லதை நம்ம தான் தேடி போகணும். கல்றா கல்ல பண்ணாதடா கம்மனறா ஓரடி ஓர என்றனோட உடியடா ஓர வாடா டேய் உட்டாடா வாடா வாடா ஏய் ஏன்டா அந்த தெரு பசங்களை எல்லாம் சேர்த்துட்டு விளையாடுறா? டேய் பன்னீரே எங்க தெரு பசங்க கூட விளையாண்டா குறஞ்சா போயிருவ. ஆமாண்டா அடி வாங்கி உங்களை எல்லாம் பார்த்தா அப்பா அம்மா பழகுனா சாபமா, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஊசா அது அப்படி இல்லையா, கோயில்ல இருக்கிற சாமி எப்படி எல்லா மனுஷங்களையும் ஒண்ணா படிச்சதோ அது மாதிரி நம்ம எல்லாம் ஒண்ணா தான் இருக்கணுமா. ஏன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுதானே எங்க அப்பா சொல்லியிருக்காரு. டேய் என்னைய எடுத்து பேசுறியா? டேய் குளஞ்சி, இது உனக்கு சம்மதம் இல்லாத விஷயம்டா. ஒரு மனுஷன் அநியாயமா அடிக்கும் போது அதை இன்னொரு மனுஷன் தட்டி கேட்கறதுக்காக ஒரு மனுஷனா மட்டும் இருந்தா போதுண்டா, வேற எந்த சம்மந்தமும் தேவையில்லை. இது எங்க அப்பா சொன்னது. ஏய் அடி வாங்கி, இவனை என்னடா பண்ணலாம்? விட்டுடு நண்பா, சின்ன பையன். அவன் அளவுக்கு நம்ம இறங்கிட்டோம்னா அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நண்பன் பேச்சை கேட்காம போனா அது நட்புக்கு அழகா இருக்காதுல்ல நண்பா. அப்ப விட்டுலாங்கிற. சரி வா போலாம். ஆனா நண்பன் மேல கைய வச்சவன சும்மா விட்டு போனா அது நட்புக்கு அழகா இருக்குமாடா நண்பா? கண்டிப்பா இருக்காத நண்பா. அப்ப என்னடா நண்பா பண்ணலாம்? தம்சம் ஆக்கிட நண்பா. அப்ப ஆக்கிடுவோம். டேய் குளஞ்சி வேணாண்டா. வேணாண்டா குளஞ்சி, எல்லாரும் குழஞ்சி பக்கம் வாங்கடா. ஏய் நண்பா வாயிலே குத்துறா. ஏண்டா? எனக்கு வலிச்ச மாதிரி இவனுக்கு வலிக்கும். கத்துக்கடா. வாடா நண்பா போலாம். நண்பனுக்காக விட்டு போறேன், நாசம் பண்ணிடுவேன்.